எப்படி உனக்குலாம் மனசு வருது? உனக்காக போய் என் அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன் நானு. எனக்கு எங்க அம்மா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு தெரியும். சரி, ஓகே, நான் அழுவாம என்ன விஷயம்ன்றத டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஆதின்னு ஒருத்தனை லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன். மேரேஜ்னா ப்ராப்பர் மேரேஜ் கிடையாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியலில் தமிழ் செல்வியாக துணிச்சலான பெண்ணாக தோன்றும் ஸ்வேதா நிஜ வாழ்க்கையில் தன் கணவரால் இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து வருகிறாரா என ரசிகர்கள் பதறி போயுள்ளனர். சமீபத்தில் ஸ்வேதா வெளியிட்ட 2 வீடியோக்கள் சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நான் காதலித்த ஆதி இப்படிப்பட்டவன் என்று தெரிந்திருந்தால் அன்றே அவனை தவிர்த்திருப்பேன் என தனது வீடியோவை தொடங்குகிறார் ஸ்வேதா. வீட்டை எதிர்த்து பெற்றோரின் கண்டிப்பையும் மீறி ஆதியை ஒரு மனிதனாக நம்பி வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் ஸ்வேதா. பிசினஸில் நஷ்டம் என்று ஆதி சொன்ன ஒவ்வொரு பொய்யையும் உண்மை என நம்பி தன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நகைகளை எடுத்து கொடுத்திருக்கிறார். உண்மை தெரிந்ததும் வீட்டில் அடி விழுந்த போதும் என் கணவனுக்காகத்தானே செய்கிறேன் என்று அந்த வலிகளை பொறுத்து கொண்டதாக ஸ்வேதா கூறுகிறார். வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஆதி எவ்வித வேலைக்கும் செல்லாமல் ஸ்வேதாவை ஒரு ஏணி போல பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார். சென்னைக்கு வந்த பிறகு குடும்ப சுமையும் மொத்தத்தையும் ஸ்வேதா தன் தோளில் சுமந்திருக்கிறார். ஸ்வேதாவின் உழைப்பில் வந்த பணத்தை சுரண்டியது மட்டுமல்லாமல் பலரை ஏமாற்றிய புகார்களும் ஆதி மீது எழத் தொடங்கின. சமீபத்தில் பிக்பாஸ் பிரபலம் தாமரையிடம் ஆதி நகை வாங்கி ஏமாற்றிய விவகாரம் இவர்களின் விரிசலை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. கண்ணீர் மல்க ஸ்வேதா அந்த வீடியோவில் பேசும்போது, இப்போது நான் ஒரு பைத்தியம் போல உணர்கிறேன். ஆதி ஒரு சைக்கோ போல நடந்து கொள்கிறான். அவனது டார்ச்சரால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் தூக்க மாத்திரை சாப்பிட்டால்தான் என்னால் தூங்க முடிகிறது. எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு முழு முதற் காரணம் ஆதிதான் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஒரு நடிகையாக கேமராவிற்கு முன்னால் சிரித்த முகத்துடன் நடித்து கொண்டிருந்தாலும் திரைக்கு பின்னால் ஒரு பெண் இவ்வளவு மன உளைச்சலை சந்தித்து கொண்டிருப்பது பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இப்படியான ஒரு கேவலமான ஜென்மம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று அவர் முடித்திருப்பது துரோகத்திற்கு அவர் கொடுக்கும் பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது. உன்னை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. எனக்கு சுத்தமா நிம்மதி நோலை கிடையாது.